வணக்கம். நமக்கு ஸ்டேஜ்லாம் பேசி பழக்கம் அவ்வளோவா கிடையாது. இந்த படத்தோடைய பிதாவுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நான் போய் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்துட்டு உட்காந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டேன். என்னடா இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இளைஞர்களாக இருக்காங்க. இந்த டீம் வந்து இளைஞர்களாக இருக்காங்க. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர்லேருந்து நம்ம டைரக்டர் வரைக்கும் இன்னும் எல்லாருமே இளைஞர்கள். ஸோ இந்த இளைஞர்கள் டீம் தான் வேணும். ரெண்டாவது வந்து இந்த படத்தை கொண்டு போனால் இந்த மீடியா உங்களால் தான் முடியும். ஏன்னா மொதல் நாள் ரிலீஸ் பண்ணுவோம், மார்னிங் நீங்கள் போடுற தீர்ப்புகளில் தான் இந்த படம் ஓடாததே இருக்குது. நல்ல நல்ல படங்கள்லாம் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் வெளியே வராமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இது யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. பட் நான் படம் எடுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறது, இன்னைக்கு சினிமா எடுக்க வர்றதே ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி ஒரு சினிமா எடுக்க வந்து ஒரு படத்தை பண்ணி அதை வந்து தேட்டருக்கு கொண்டு வரதுக்கும்னா போதும்னு ஆயிடுது. ஏன்னா நான் மீண்டும்னு ஒரு படம் சாரை வச்சு இயக்குனேன். சார் தான் இயக்குனாரு. பட் நான் நடிச்சிருப்பேன். என் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் 31 டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறேன். அன்னைக்கு வந்துட்டு நான் அந்த படம் வந்து ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படம் ரிலீஸ் மார்னிங் ஆகுது. லாக்டவுன், 2 மழை என்ன, அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு தேட்டர்லையும் இல்லை. அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு கலைஞர் டிவியில் கொண்டு சேர்த்து அந்த படம் எப்படியாச்சும் நம்ம கலைஞர் டிவியாவது ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் இந்த பிதாவுடைய ட்ரெய்லர் பார்த்தா நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன். பட் செம்மையாக இருந்தது, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம டைரக்டர் கார்த்திக் குமார் இதில் ஜெயிச்சிருவார். தேங்க்ஸுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாதத்துலேயே பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு 4வது ஈவெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ப்ரொடியூசர். இப்போ ஆக்டராக மாறி இருக்கேன். எல்லாம் நம்பி தான் இருக்கேன். கை விட்டுறாதீங்க. எவ்வளோ பேர் தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் இந்த மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட் படம். இப்படித்தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனராமசாமி சார் ஃபோன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டாங்க. சந்தோஷமா இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் என்ற டயலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க மேதகு பிரபாகரன் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல. அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இதுல இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்லை வேற மாதிரி இல்லை. இது படத்தை நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டென்ட்டா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டைன். அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சுட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. இப்போ கேரக்டரா நம்ம ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டரா மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும் சார்னு சொல்லக்கூடாது. சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடியூசர் சார்னுவாங்க. தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகா சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவங்க கேட்குற சேலரி கொடுக்க முடியல, வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க கேட்கறலாம் பார்த்தா க்ரோர்ஸ்ல கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையாக பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் வந்தவரை பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் அதான் இப்போ இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்கள் கூட இருந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாமல் இந்த படத்துக்காக எங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் செல்வா, டிசைனர் டே நைட்டா ஒர்க் பண்றாங்க. எல்லாம் இந்த குரூ வந்து நான் இன்னைக்கு என் குரூவை நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்லை. ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு. முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்க அப்ப நான் இருப்பேன், அந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்றேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர்.
இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க. நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்ப சார் ஒரு படத்துல வில்லன் நடிங்க, அதுன்னு நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது, இந்திய சினிமா மட்டும் இல்ல உலக தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷுவரா சொல்றேன். நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண்கூடா இது படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்ன ஆக்சுவலா கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டா சுமாரா காட்டியிருக்காரு. கண்டிப்பா ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள், பண்பலை இணையதள அலைவரிசை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்தித்து நிறையா பேசுவோம். படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதது இல்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு சினிமா இருக்க சூழலில். அவர் சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட 11 படத்தை தாண்டிட்டார். 11வது படமாக போயிட்டு இருக்கு. இதனில புலனாய்வு, பாக்ஸர்னு 2-3 படம் கையில் இருக்கு. எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து ஒரு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த கதை கொடுத்த இம்பாக்ட் கார்த்திக் மோர் சொன்ன விஷயம். ஸோ இயக்குனருக்கு அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷ்க்கும் அந்த என்டையர் டீமுக்கும் ஃப்ராங்க்லின் கேமராமேனுக்கும் மொத்தம் நீங்க உங்களால வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.